ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது த அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 16. ஒருவேளை நீங்கள் 15வது எபிசோடு பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நான் அப்படிப்பட்ட பையன்கிட்ட எப்படி ஹையர் ஆஃபீஸ் இந்த அளவுக்கு பயங்கரமாக அடி வாங்க முடியும்? இப்படி நீ இவங்க பேசும்போது அந்த இடத்துல பயங்கரமாக விழுகிற மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஆமாம், ஹே நீ சொன்ன இடம் அது இதுதானே? ஆமாங்க இதுதான். ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் நம்ம கிம்மை பார்க்கும்போது அங்கே தெரியல, ஆனால் பக்கத்துலேயே ஒரு பர்சன் இருக்கான்ல, அவனை பார்க்கும்போதே தெரிஞ்சுது இங்கே வந்திருக்குது நம்ம கிம் தானே. அடுத்த செகண்டே அவங்களோட நிலைமையும் மோசமாகுது. இந்த சைடு ஒரு பர்சனும் கேட்குறான், ஆமாம் என்னப்பா இது மேலே ஒரே சத்தமாக இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன மேலே? எனக்கு தெரியலை, ஆனால் எலிவேட்டரோட ஏதோ ஒரு விஷயம் விழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. திடீர்னுட்டு அந்த லிஃப்ட்டும் பயங்கரமாக உடையுது. இதுக்குள்ளே இருந்து ஒரு பர்சன் அப்படியே பறந்து வரான். பார்த்தா நம்ம ஹீரோவோட வேலை தான். ஆளை அங்கே பறக்க விட்டுறான். ஹே நான் சொல்லி ஆகணும்ப்பா, ஏன்னா இந்த பிளேஸ் ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இந்த மாதிரி இடத்த கட்டுறதுக்கு நிறையவே காசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் நீ ரூம்ஸை மேக் பண்ணி வச்சுருக்க. தம்பி யாருப்பா நீ, எப்படி உள்ளே வந்த? என்னை பற்றி உங்களுக்கு தெரியலையா? நான் தான் இங்கே வந்திருக்க கிம். நான் இங்கே வந்ததே உங்களோட உயிரை எடுக்கணும்னு. அதுக்கப்புறம் சீன் அப்படியே வேற ஒரு பக்கம் போகுது. அந்த இடத்துல ஒரு பொண்ணு கட்டப்பட்டிருக்கா. அங்கே தான் முன்னாடியே அந்த லீடரும் இருக்கான். அந்த லீடரும் கேட்குறான், ஆமாம் ஏன் நம்ம இப்போ பேச ஆரம்பிக்கக்கூடாது? ஏன்னா உனக்கு தெரியுமா, உன்னோட கில்டு உன்னை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிருச்சு. உன்னை பார்க்கும்போது இந்த விஷயம் உனக்கு தெரியாத மாதிரில இருக்குது. நீ இங்கே இறந்து போ அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்க. அதனால் என் கூட பேசலைன்னா நீ இந்த இடத்துலையே சாகுற மாதிரி இருக்கும். இல்லையா, நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அப்படி நீ சொல்லிட்டா உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கலாம். உன்னை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். அங்கே லீடர் பொண்ணு ஏதாச்சும் சொல்லுவா அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அந்த இடத்துல அந்த பொண்ணு எதுவுமே சொல்கிற மாதிரியே இல்லை. அதனால் அங்கே இருக்கிற ஆளுங்க கிட்ட அவன் சொல்கிறான், சீக்கிரம் இந்த பொண்ணை தனியாக கொண்டுட்டு வாங்க. ஏன்னா இவ அப்படியெல்லாம் எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம பண்ணுற வேலையில் அவள் இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒன்றும் அதை பற்றி ஒரு துளி கூட கவலை இல்லை. அதனால் ஏதோ ஒன்று பண்ணி எல்லா விஷயங்களையும் வெளியில் வர வைங்க கண்டிப்பாக. இப்படி இவங்க சொல்லும்போது அங்கே டோருக்கு வெளியில் ஒரே சத்தமாக இருக்கும். அடுத்த செகண்டே அந்த டோரும் அப்படியே உடஞ்சி இந்த பக்கம் வருது. அப்புறம்தான் தெரியுது அதுவும் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். என்னப்பாச்சு, எல்லா இடத்துலையும் என்னை ஆளை வச்சு தேடுற போல். அப்புறம் அவன் சைடில் அந்த பொண்ணை பார்க்குறான். இது யாருப்பா புதுசா, இந்த டைமில் நீ என்னை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஆமாம் நான் எதிர்பார்க்கல இந்த இடத்துல வேற ஒருத்தவங்களும் இருப்பாங்கன்னு. ஆமாம் எங்கள் டீம் எங்கள் மொத்த டீம் என்ன ஆச்சு? உன்னோட டீம் ஒன்று, உன்னோட மொத்த டீமை பற்றி நீ கேட்குறியா? அவங்களோட கதையை நான் எப்போவே முடிச்சிட்டேன். அதனால் சீக்கிரமாக டிசைட் பண்ணு, உன்னோட நிலைமையை என்ன பண்ணணும்னு. உன்னை சாகுற வரைக்கும் அடிக்கணுமா, இல்லை என் கூட பேசுறதுக்கு நீ தயாராக இருக்கியா? அங்கே இப்படி இவங்க சொல்லும்போது சைடில் இருக்க அந்த அசாசின் அவங்க சும்மா இல்லை, அங்கே தாக்குறதுக்கு போகிறாங்க. ஆனால் அடுத்த செகண்டே அவங்களோட கதையை முடியுது. இன்னொருத்தன் கத்தி எடுத்துட்டு அவனோட கழுத்துலேயே அங்கே குத்தலான்னு போகிறான். ஆனால் நம்ம கிம் ஒரே அடி தான், கிக்கை வச்சு பயங்கரமாக ஆள் பறக்க விட்டுறான். நான் உன் கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எதுக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்காங்க? இதுலேயே நம்ம கிம்மை பார்க்கும்போது அவருக்கு புரியுது, நம்ம கிம் ரெக்கார்ட் படி ஏ கிரேடுன்னு அங்கே சொல்லப்பட்டான். ஆனால் உண்மையிலேயே ஏ கிரேடெல்லாம் இல்லை, அவன் அதுக்கும் மேலே. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற ஹண்டர்ஸே பி ரேங்க் ஏ ரேங்க் இந்த மாதிரி ஹண்டர்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்களையே இவன் பறக்க விடுறான். அப்படி பார்த்தா எஸ் ரேங்க் இல்லை, அதுக்கும் மேலே கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிலைமையில் இந்த கிம்மை என்னால் தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஆமாம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன காது கீது கேட்காதா என்ன? என்னது எனக்கு புரியலையா? உன்கிட்ட திரும்பவும் சொல்லணுமா என்ன? ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், உன்னை சாகுற வரைக்கும் நான் அடிக்கணுமா, இல்லை நீ என் கூட ஒரு நல்ல கான்வர்சேஷனுக்கு ஒத்துக்கிறியா? இவனை இருந்தாலும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி நான் கான்வர்சேஷனுக்கு ஒத்துக்கிறேன். அப்படிவா வழிக்கு, நானும் இந்த விஷயத்துக்காகத்தான் எதிர்பார்த்தேன். நீ ஏன் வழிக்கு வந்துட்ட. இந்த இடத்துல உண்மையை சொன்னால் என்னாலையும் எதுவும் பண்ண முடியலை. அப்படி நான் கேர்லெஸ்ஸாக ஏதாச்சும் பண்ணால் அவ்வளோதான், என்னோட கதை தான் அங்கே முடியும். இப்படின்னு தான் அந்த லீடர்காரன் யோசிக்கிறான். தான் பஸ்ட்டு அங்கே கேட்க ஆரம்பிக்கிறானே. சரி நம்ம ஆரம்பிக்கலாமா? பஸ்ட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய ரிவார்ட்ஸை பற்றி நம்ம பேசலாமா? என்னது ரிவார்ட்ஸா? ஆமாம் உனக்கு காது கீது கேட்காதான் என்ன? ரிவார்ட்ஸ்னு தான் சொன்னேன்.
ஏன்னா நீ எனக்கு காம்பன்சேஷன் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நீ பண்ண டேமேஜ், நீ என்னை அடிக்கடி தொல்லை பண்ண, ஈவன் ஒரு கில்லரையும் என்னை கொல்றதுக்கு நீ அனுப்புன. நீ பண்ண வேலையால் நியூஸ் மீடியான்னு என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுனாங்க. ஏதோ நான் உங்கள் ஆளுங்களை கொன்று நான் தான் ஏதோ ஒரு பெரிய வில்ல மாதிரி காட்டினாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான காம்பன்சேஷனை நீ தர வேணாமா? சரி, உனக்கு என்ன வேணும்? வேற என்ன, நீ இது வரைக்கும் பண்ண வேலைக்கு 10 பில்லியன் அதை காம்பன்சேஷனாக எனக்கு தரணும். அது கூட போனஸாக சில பல பிகினர் டஞ்சன்ஸை நீ எனக்கு தரணும். ஆமாம், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் என்னால் எப்படி பண்ண முடியும்? அப்பா, இந்த விஷயத்தை பற்றி நீ ஸ்டார்டிங்லேயே யோசிச்சிருக்கணும். எல்லா விஷயமும் ஆரம்பித்தது நீ தான். ஆனால் நான் முடிக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். அந்த 10 பில்லியன் அது கூட ஏதோ பரவாயில்ல, ஒத்துக்கலாம். பிகினர் டஞ்சனை கேட்குறது அது ஒன்றும் சரியே இல்லை. நீ என் டைமை இன்னமும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால் 500 மில்லியன் இன்னமும் எக்ஸ்ட்ராவாக ஆகிட்டுருக்கு. இதனால் ஆளு கடுப்பாகிறோம். ஆமாம் கிம், உனக்கு பணம், டஞ்சன் இதெல்லாம் வேணும்னா ஆல்ரெடி ஒரு பொண்ணை நான் அனுப்பிச்சேன். அந்த டைம்லேயே நீ எதுக்கு ஒத்துக்கலை? அந்த டைம்லேயே ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ஏகப்பட்ட விஷயம் கிடைச்சிருக்கும். இப்போ இருக்கிறத விட நிறைய விஷயம் இப்போ உன்கிட்ட இருந்திருக்கும். இந்த விஷயமும் ஏற்பட்டிருக்காது. நீ எனக்கு எளிமையாகவும் ஆயிருக்க மாட்ட. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ அப்படி எங்கள் பக்கம் வந்துட்டா நம்ம இன்னமும் நிறைய அளவில் ப்ராஃபிட்டை அனுபவிக்க முடியும். இதில் உனக்கு பங்கு கிடைக்கும். ஹே, நான் தேவையில்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்தது எதுக்குன்னு தெரியுமா? என்னோட காம்பன்சேஷன் பணத்தை வாங்கிட்டு போகலாம் தான். அதை தாண்டி நீ மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அங்கே ஒரு பொண்ணை நீங்கள் கட்டி போட்டு வச்சுருக்கீங்க. அவள் எதுக்காக இங்கே இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இங்கே? சரி, ஏதோ ஒன்றுப்பா, நீங்கள் ஏகப்பட்ட விஷயத்த பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் திரும்ப என் கூட மோதணும் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நிலமை மோசமாயிடும். மொத்தமாக முடிச்சு விட்டுருவேன், பார்த்துக்கோங்க. அதனால் இப்போயே நான் உங்ககிட்ட திரும்பவும் கேட்குறேன், என்ன காம்பன்சேஷனுக்கு ஒத்துக்கிறீங்களா? இல்லை சாகுற வரைக்கும் என் கூட சண்டை போட போறியா? இதை கேட்ட உடனே அவருக்கு கோவம் வந்துடுது. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாதுல்ல, அதனால் ஆள் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஹேண்ட்ஸமான பையன் வீட்டுக்கு வந்து ஆள் ஜம்முன்னு உட்காந்துருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வரான். அங்கே பின்னாடியே ஒரு பொண்ணு இருக்கா. அதை பார்த்து அவன் ஆச்சரியமாகறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.